தேவையான பொருட்கள் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நான் காமிக்கிறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த சைஸ் கத்திரிக்காய் தான் நான் வாங்கியிருக்கேன். முழுசா கட் பண்ணி வச்சிருக்கேன். முழுசா கட் பண்ணி அதை எப்படி வச்சிருக்கேன்னா இந்த மாதிரி அப்படி வச்சிருக்கேன். அப்புறம் லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் போடலாம், பெரிய வெங்காயமும் போடலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஒன்று பெருசு, அது தேவையான அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இஞ்சி நான் போடுறது வழக்கம், நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஆல் பர்பஸ் மிளகாய் தூள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அட்டாச் பண்ணி விடுறேன். வத்த குழம்பு, எல்லா சாம்பார் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். 1:1 ரேஷியோவில் நான் அரைச்சி வச்சுருக்கேன். இது எண்டில் ஜீரகமும் தேங்காவும் அரைச்சி விடுவேன் நான் அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்கள் உப்பு, மஞ்சத்தூள், எண்ணெய். நல்லெண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப ஃபைன் அண்ட் குட், அது எடுத்துக்கலாம். இல்லாட்டி கடலெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் கடுகு, ஜீரகம், வெந்தயம், உளுந்து கொஞ்சம். இது எல்லாமே இப்போ தேவையான பொருட்கள் நான் பார்த்தாச்சு. இப்போ செய்முறை எப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேவையான அளவு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டுண்டு இந்த கத்திரிக்காயெல்லாம் அதில் போட்டுக்கலாம். நான் தனியாக வதக்கி அதுக்கப்புறம் நான் சேர்ப்பேன். எண்ணெய் லைட்டாக காயறதுக்கு முன்னாடி நான் சேர்த்துட்டேன். அப்படி இல்லைன்னா தெரிக்கும். அது கொஞ்சம் சிம்மில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் வதக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் வதங்கணும், வதங்கி வேகணும். இதுலேயே பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றி வச்சுட்டுலாம். இதை ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் பக்கத்து ஸ்டவ்வில் இது நல்லா வேகட்டும். இது மூடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். அப்பப்போ கொஞ்சம் வதக்கி விடணும். இப்போ வேற ஒரு பாத்திரம் வச்சு அதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக வெந்தயம். உணவே மருந்துன்னுவாங்க, அதனால வெந்தயம் ஜீரகத்துலலாம் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட், அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, இந்த இஞ்சி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம்.
ரெண்டுமே நல்லா வதங்கணும். தக்காளியும் வதங்கிடுத்து. தேவையான அளவு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் டீஸ்பூனால் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் போக இந்த மாதிரி நல்லா நீங்கள் வறுத்துக்கணும், வதக்கிக்கணும். எண்ணெய் நல்லா தான் விட்டுருக்கேன். இப்போ வதக்கும் போது உங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காவை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். இது அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. இரும்பு வாணலில் நான் வதக்கினதுனால இந்த அளவுக்கு நல்லா இது சீக்கிரம் வெந்துருச்சு. இதையும் சேர்த்து நம்ம இதோட மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். அது இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். இப்போ பாதி அளவு கத்திரிக்காய் வெந்திருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதும் புளி கரைச்சல் விடலாம். இப்போ இன்னும் இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளார நம்ம இந்த தேங்காவும் ஜீரகமும் வச்சிருந்தோம் இல்லையா, இந்த விழுதை அரைச்சிக்கலாம். சாம்பார் பொடியிலே நான் மஞ்சள் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சமா மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் தேங்காவும் ஜீரகமும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும். திப்பி திப்பியா இருக்கக்கூடாது. தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜீரகம் மட்டும் கொஞ்சமா அரைச்சு கூட விட்டுக்கலாம். இது இன்னும் 2 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆயிடும். இது பார்க்க இப்ப கொஞ்சம் லிக்விடா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆறுனதும் கொஞ்சம் கெட்டி தன்மை வந்துடும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ரெடி ஆயிடுச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திரலாம். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஹேவ் எ ஹெல்த்தி ஃபுட். இப்போ அடுத்த குழம்பு வகை வந்து சுண்டைக்காய் வத்தல் இருக்கு இல்லையா, அதுவும் வெண்டைக்காவும் போட்டு இந்த குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வாணலில் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் விட்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வெண்டைக்காவை நல்லா வறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டே நீங்கள் நல்லா வதக்கி நீங்கள் எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் கொதிக்கிறச்ச போட்டிங்கன்னா உங்களுக்கு வெண்டைக்காயினுடைய இந்த க்ரீன் இந்த கலரும் போகாது,
உங்களுக்கு அந்த கிறிஸ்ப்னஸும் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு அந்த குழக்குழப்பு இல்லாமல் இந்த மாதிரி வரும். அதனால் இப்படி நான் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா இதை வதக்கி இதை எடுத்துக்கணும். உங்களுக்கு முக்கால்வாசி உங்களுக்கு வெந்துடும். மோர் குழம்புக்கு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி போடுவீங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிட்டு சுண்டைக்காய் வெத்தல் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போடணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க போட்டுக்கலாம். குழம்புக்கு நல்லா இருக்கும். வெங்காயம் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா நீங்கள் வதக்கி விட்டுட்டு இதை கூட நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுட்டு எண்டில் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போது தேவையான அளவு வெங்காயம் போட்டுக்கலாம். உங்களுடைய குழம்பு குவான்டிட்டி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் தக்காளி நம்ம சேர்த்து வதக்கிட்டு சாம்பார் பொடி போட்டு நல்லா குழம்பு கொதிக்க வைக்கணும். அதுக்கு முன்னாடி எலுமிச்சம்பழம் சைஸ் நீங்கள் புளி ஊற போட்டுக்கோங்க. நான் ஏன் இந்த சுண்டைக்காய் வத்தல் நான் இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியில் எடுத்துட்டேன்னா, நீங்கள் குழம்பு கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை அதிகமாக தெரியும் உங்களுக்கு. அந்த கசப்பு தன்மை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வதக்கி எடுத்துட்டேன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த கசப்பு தன்மை தெரியாது. நான் சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி தான் நான் சேர்த்துருக்கேன். அது 1:1 ரேஷியோவில் நான் அரைச்சி எப்போவுமே மிஷினில் அரைச்சி நான் வச்சுருவேன். எப்படி அரைக்கிறது அந்த ரேஷியோ உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் போட்டு விடுறேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற பொடியே நீங்கள் போடணும். தனி மிளகாய் தூள் தேவையான அளவு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிங்கன்னா 1.5 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டு நீங்கள் குழம்பு ரெடி பண்ணலாம். இப்போ தேவையான அளவு பெருங்காயப்பொடி தூவுறேன். இப்போ நான் ஆற்றுல அரைச்சி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த பொடி தான் நான் போடுறேன். குழம்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் குழம்புக்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விட்டுருக்கேன். தெரியாதவங்க அளவு நீங்கள் எவ்வளோ போடணுமோ அந்த அளவு நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு குழம்பு கரெக்டாக இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காமிச்சிருக்கிறது. 2 குழம்பும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு செய்முறையில் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ தேவையான அளவு புளி கரைச்சி விட்ட ஜலம் சேர்த்துட்டு அதுவும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் வெண்டைக்காய் அப்புறம் இந்த சுண்டைக்காய் வத்தல் போட்டு இறக்கணும்னா குழம்பு ரெடி ஆகிடும். வேறு ஏதாவது உங்களுடைய சஜஷன்ஸ் கொடுக்குறதா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸோ சஜஷன்ஸோ ஏதாவது சொல்லணும்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிட்டு இது ரெண்டும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் 2-3 மினிட்ஸில் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எடுத்தோம்னா குழம்பு ரெடி. இந்த 2 வகையான குழம்பு எப்படி இருந்தது அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் என்ஷூர் பண்ணிக்கோங்க.
ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அது மட்டும் நீங்கள் கவனித்து பக்கத்தில் இருக்க ஆல் பட்டன் வந்து ப்ரெஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுடைய சஜஷன்ஸும் உங்களுடைய டிப்ஸும் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன்.